அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புடலங்காயோடைய ஒரு சாறு நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் புடலங்காயை நான் பச்சையாக யூஸ் பண்ண சொல்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி காய்களில் வந்து நிறைய நமக்கு வந்து அந்த ரசாயன பொருட்கள்லாம் சேர்றதுனால கண்டிப்பாக ஒரு அரை வேக்காடாக புடலங்காயை வந்து நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா அரைச்சி ஒரு சூப் மாதிரி பண்ணிவிட்டு கூட ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது உங்கள் கல்லீரல் கழிவுகளை வெளியேற்றி பித்தத்தையும் குறைக்கும், உடல் எடையையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த சூப் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே பண்ணுறோம் டாக்டர், ஆனால் இப்போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடல் எடை அதிகமாக இருக்குது, வீக்கம் அதிகமாகிட்டே இருக்கு, இன்ஃப்ளமேட்டரி சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு, அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது, ஒத்த தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இல்லை, ஏதாவது ஒரு டீ மாதிரி நாங்கள் டெய்லி சாப்பிட்டா நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு டீ அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் சன்ன லவங்க பட்டை ஒரு 2 சிட்டிகை வந்து பொடியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் 2 சிட்டிகை மிளகு தூளும் சேர்த்துக்கணும். அதை நல்லா கொதிச்சு அது உங்களுக்கு இறக்கி வச்சுட்டு ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தேன் கலந்து அந்த பானத்தை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டே வரலாம். இது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 பானத்தில் ஆலோவேரா ஜூஸ் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஊறல் நீர் நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். புடலங்காய் சூப் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் வீதம் எடுத்துக்கிட்டா போதுமானது. புதினா பானம் வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கிட்டா போதுமானது. இந்த சினமன் டீ, அதாவது சன்ன லவங்க பட்டையோடைய டீ நீங்கள் டெய்லியுமே கன்சியூம் பண்ணலாம். இந்த 5 பானங்களை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடலில் கண்டிப்பாக கழிவுகள் தேங்காது. அதன் மூலமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் முழுமையாக வெளியேற்றப்படும். இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பல நோய்கள்லேருந்து நம்ம தற்காத்துக்க முடியும்.